ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 15/4/2024 21/4/2024 வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம். மேஷம் முதல் மீனம் வரை. முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி. அதில் குரு சூரியன், ஏன்னா சித்திர மாதம் பிறந்தத்து சூரியன் உச்சத்தில் இருக்கார், குரு பகவானோட சேர்ந்திருக்கார். 6ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான், 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி, 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்கிரன் புதன். சுக்கிரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் பயணம் பண்ணுறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோமே ஆனால் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம் இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்திலிருந்து இல்லையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் பால், அதாவது பசும்பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு. சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது. 15ஆம் தேதி அன்றைக்கே சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய 7ஆம் நாள். இந்த வாரத்தில் சந்தான சப்தமி. இதன் மூலியமாக என்ன அப்படின்னா, பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது பார்த்தேலையான குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த 15ஆம் தேதி அன்றைக்கி பார்த்தோம்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்றைக்கி போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு. இந்த வாரத்தில் பார்த்தேன்னா 17ஆம் தேதி ராமநவமி. ராமபிரான் அயோத்தி ராமநவமி ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு இந்த தேசம் முழுக்கவே தெரியும். ராமர் கோவிலும் இப்போ கட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கார்கள். ராமநவமி நவமி 9ஆம் நாள் சுக்லபக்ஷ நவமி அன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி. அதுவும் கடக ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் வரணும். சித்திர மாசமான கடக ராசி புனர்பூச நட்சத்திரம், சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது. மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும். மதுராந்தகத்தில் ஏரி காத்தராமன் எல்லா ராமர் கோவில்லையும் ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர இந்த வாரம் 8ஆம் தேதி, அதாவது 21ஆம் தேதி, 8ஆம் தேதி தமிழ் மாதத்தில் 21ஆம் தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம். உத்தர நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் வர்றது. மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது. இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த வாரத்தினுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய நேம், பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சேன்னா உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து, பாத சந்தி, நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறி இருக்குது, பலன்கள் என்ன இருக்குது, இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்குது, அதை தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மத்தின் வழியாக என்ன பலன் வருது, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து தீர்வு காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரம்ன்றதையும் சொல்கிறேன். அதற்குண்டான கட்டணம் என்னன்றதையும் சொல்கிறேன்.
அதை நீங்கள் அனுப்பினீங்கன்னா அவங்களுக்கு உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை 15/4/2024 முதல் 21/4/2024 வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ராசியாக பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், போராட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா சனி பகவானும் செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். சனி பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கார். மூல திரிகோணத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உடல் நிலையில் கொஞ்சம் சோர்வு இருக்கக்கூடும். அதை தவிர ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சனி பகவான் தன்னுடைய ராசிக்கு எந்த ஒரு கெடுதலையும் கொடுக்க மாட்டார் அப்படின்றது இயற்கையான உண்மை. தன்னுடைய ராசிக்கு தன்னுடைய அதாவது அந்த கிரகமே தவறு, அதாவது எந்த பிரச்சனைகளையும் கொடுக்காது அப்படின்றது ஜோதிடனுடைய விதி. இருந்தாலும் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை ஏற்படுத்துவார். அதை தவிர கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய, மன அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா 2ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிர பகவான் 4-9 அதிபதி, ஒரு மிகப்பெரிய யோகர்னு சொல்லக்கூடிய, அதுவும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலும் மிகப்பெரிய யோகர் சுக்கிரன் தான். 4-9 அதிபதினு சொல்லக்கூடியவர். அவர் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று போயிருக்கிறதுனால பண வரவிற்கு எந்த காலகட்டத்திலும் பஞ்சம் இருக்கவே இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 5-8ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானும் நீச்சபங்கம் அடைகிறதுனால மறைந்த இடத்திலிருந்து பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது நேர்முகமான வருமானம் இல்லாட்டினாலும் மறைமுக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியிலே இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் சிறு சிறு தடங்கள் வரும். தடங்களை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுலேயும் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், சிவில் இன்ஜினியர்ஸ், அதை தவிர இந்த கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மரைன் இன்ஜினியரிங், அதை தவிர ஆயில் அண்ட் கேஸ் இன்ஜினியரிங்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய அதாவது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். புதிய வேலை மாறுதல்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மூலியமாக முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருந்தால் திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா உங்களுடைய சப்தமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவானோட சேர்ந்தே குரு பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். இதனால் பார்த்தாலேயானால் 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கறதன் மூலியமாக கல்யாண பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான்றவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 5ஆம் இடத்துல 15/4/2024 21/4/2024 வரை உண்டான நாட்களில் 15ஆம் தேதி ராத்திரி வரலும் சந்திர பகவான் ராத்திரி 12:30 மணி, அதாவது 16ஆம் தேதி அதிகாலை 00:30 hours வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்க உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதற்கு பிறகு 6ஆம் இடத்துக்கு போகிறார். 16ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 18ஆம் தேதி 10 மணி வரலும் இருக்கார். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கும். புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. எதிரிகளை வீழ்த்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வில் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. ஏன்னா 6ஆம் அதிபதி 6இல் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம். உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் சந்திர பகவான் போகிறார். 7ஆம் இடத்துல 18ஆம் தேதி கார்த்தால 10 மணியிலிருந்து 20ஆம் தேதி ராத்திரி ஒரு 10:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இதன் மூலியமாக பார்த்தோம்னா சந்திர பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால குருவின் பார்வையும் இருக்குது, சனி பகவானின் பார்வையும் இருக்குது, செவ்வாயின் பார்வையும் இருக்குது. செவ்வாயின் பார்வையினால் சந்திர மங்கள யோகம் அமையிறது. சனியின் பார்வையினால் புனர்ப்பு யோகம், குருவின் பார்வையினால் குரு சந்திர யோகம் அமையிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும். வேலை இல்லாதவர்கள் இந்த வாரம் அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணி கண்டிப்பாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. வேலை இடம் விட்டு இடம் செல்ல வேண்டிய வேலையாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். கேதுவோட சம்பந்தமாக சந்திராஷ்டம காலமாகவும் இருக்குது. புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். அது 20ஆம் தேதி ராத்திரி 10:30 மணியிலிருந்து 23ஆம் தேதி காலை ஒரு 10 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இதனால் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமான பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை போய் வணங்கிட்டு வர்றது ரொம்பவும் நல்லது. சரபேஸ்வரரையும் பிரத்யங்கரா தேவியையும் போய் வணங்குறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு திருஷ்டி உங்களுடைய இந்த கும்பராசிக்காரர்களுக்கு சனி பகவான் இருக்கிறதுனாலையும் திருஷ்டி தோஷம் தாங்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதனால் இந்த 2 தெய்வத்தையும் போய் வணங்கிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் எல்லாமே அகலக்கூடும் அப்படின்றது. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி, நமஸ்காரம்.